வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் தென்மேற்காக பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டி நாளை ஜனவரி 13ஆம் தேதி குமரிக்கடலில் தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு நாளை ஜனவரி 13ஆம் தேதி குமரிக்கடலை வந்தடைந்தாலும் வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை. ஜனவரி 13, 14, 15 3 நாட்கள் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கும். மேலும் ஜனவரி 11ஆம் தேதி ஒரு காற்றுச்சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்த நிகழ்வு, அந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த இரு நிகழ்வுகளும் ஜனவரி 17ஆம் தேதி ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இப்போது நிலை கொண்டிருக்கும் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நாளை குமரிக்கடல் வந்தாலும் 4 நாட்கள் ஒரே இடத்தில் மையம் கொண்டு அடுத்து வரும் காற்று சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அரபிக்கடலை சென்றடையும். இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் இன்று ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், சீர்காழி, வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரி வடக்கு பகுதி, பெரும்பாலும் மரக்காணம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வெயில் வந்த பிறகு உள்பகுதிக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மதியம் மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சென்னையை பொறுத்தவரை லேசான மிதமான மழை, இரு இடங்களில் லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் காலை 10 மணிக்குள் உள்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, லேசான மிதமான மழையாகவும் மிதமான சற்று கனமழையாகவும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், தென்காசி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, பெரும்பாலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களில் ஏதாவது இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு தூறலோ கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. மேலும் ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஆனால் மேகம் சூழ்ந்து காணப்படும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி தொடங்கி விழுப்புரம் வரை உள்ள கடல் ஓரங்களிலும் மேலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், மேலும் கோயம்புத்தூர்
தெற்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கங்கே ஒரு இரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஜனவரி 13ஆம் தேதி நிகழ்வு குமரிக்கடலில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை மழை முன்னேறி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு பரவலான மழைப்பொழிவாக லேசான மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டி நிலை கொண்டிருக்கும். மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்று. ஜனவரி 16ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் ஒரு இரு இடங்களில் ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள். ஜனவரி 15ஆம் தேதி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை, கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 16ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 16ஆம் தேதி பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடல் ஓரம், மேலும் விருதுநகர் மாவட்டம் தெற்கு பகுதி, மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கடல் ஓரம் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே ஜனவரி 16ஆம் தேதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டிய இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜனவரி 17 தேதிகளில் முழுமையான தமிழகத்தில் இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி ஜனவரி 18ஆம் தேதி வந்தடையும். இதன் காரணமாக ஜனவரி 18ஆம் தேதி மதியம் மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், மேலும் இரவுக்குள் மத்திய மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 18ஆம் தேதி மதியம் மழை தொடங்கினாலும் மாலை மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 18ஆம் தேதி. ஜனவரி 19ஆம் தேதியும் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு ஜனவரி 18, 19 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஜனவரி 20ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 21ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக மழை அதிகரித்தாலும் இன்று ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதியம் மாலை நேரங்களில் உள்பகுதிக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 13ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி. ஜனவரி 14ஆம் தேதி திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும்
மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு வந்து திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் ஜனவரி 15ஆம் தேதி திருச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும், திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களிலும் ஜனவரி 15ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 16ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து இரு நிகழ்வுகளும் இணைப்புச் சுழற்சியாக அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 15ஆம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு காற்றழுச்சி வர இருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டு ஜனவரி 18ஆம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள், மாலை நேரங்களில் உள் மாவட்டங்கள், இரவுக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை எட்டி பிடித்து மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி. ஜனவரி 19ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்களில் கனமழையும், பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 20ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேலும் ஜனவரி 21ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடல் சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவிலும் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடல் 35 முதல் 45 கிலோமீட்டராக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை. ஆனால் மன்னார் வளைகுடாவிலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 13ஆம் தேதி 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும். மேலும் ஜனவரி 14, 15, 16, 17 தேதிகளில் நிகழ்வு குமரிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மேலும் மன்னார் வளைகுடாவிலும் 45 முதல் 55 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவிலும் சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதுபோல இன்று ஜனவரி 12ஆம் தேதி இலங்கைக்கு மேற்கு பகுதி அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. இலங்கை ஒட்டியுள்ள மேற்கு பகுதியில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதுபோல ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் குமரிக்கடலில் அலைகள் சற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 2.5 மீட்டர் அளவுக்கு அலைகள் சற்று உயர்ந்து வரும். மீனவர்களுக்கு சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மீன்பிடிக்க. குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும். 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13ஆம் தேதிக்கு பிறகு அலைகளும் 2.5 மீட்டர் அளவுக்கு உயர்ந்து வரும். இதனால் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.